வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு தொடர்ந்து பஞ்சாப் கோடக் பகுதி ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதேவேளையில் புதுதில்லிக்கும் பீகாருக்கும் இடைப்பட்ட இடத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டுள்ளது. அதேவேளையில் மேற்கு வங்கத்தில் மேற்கு வங்கமும் வடமேற்கு வங்கக்கடலை இணைக்கும் விதமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வுகள் மேற்கு நகரும் பொழுது தொடர்ந்து இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்கள் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் வங்கக்கடலிலும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வடக்கே சென்று மேலும் நிகழ்வோடு ஒன்றிணைந்து சற்று தீவிரமடைந்து ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வட மாநிலங்கள் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அதே வழியில் கேரளா, கர்நாடகா இந்த மாநிலங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் நேற்று பரவலான மழைப்பொழிவு வெப்பச்சலனை கிடைத்தது. அதாவது மதுரைக்கு வடக்கு தொடங்கி மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை இந்த இடங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு. அதேவேளையில் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கும் நேற்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தது. டெல்டா மாவட்டங்களுக்கு நேற்று சற்று குறைவான பரப்பில் மழை இருந்தாலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக டெல்டா மாவட்டங்கள், வடக்குள்ள கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், அதே வழியில் சற்று இன்று மேற்கு பகுதியும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கும் இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் தென்மேற்கு பருவமழையும் நேற்று மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு மிதமான மழை கொடுத்தது. கணவாய் பகுதியெல்லாம் இன்றும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரித்தே காணப்படும். இன்று ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் தமிழகத்தில் மேகம் சூழ்ந்து காணப்படும். அதேவேளையில் சென்னை அருகே கடலில் மழை பெய்து கொண்டிருப்பதால் சென்னைக்கு மேகமூட்டமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் லேசான தூறலும் இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் இன்று பெரிய அளவில் வெயில் இருக்க வாய்ப்பில்லை. அதேவேளையில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு காலை 10 மணி பிறகு லேசான வெயில் இருந்தாலும் இன்று மாலை நேரங்களில் சற்று மேகம் சூழ்ந்து காணப்படும். அதேவேளையில் தென் மாவட்டங்களுக்கெல்லாம் இன்று பெரிய அளவில் வெயில் இருக்க வாய்ப்பில்லை. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று நேற்றை விட இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதேவேளையில் நேற்றே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தது. மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைத்தது. இன்றும் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி வரை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது ராதாபுரம் வரை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். அதையும் தாண்டி திருச்செந்தூர் எல்லை வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் இன்று நேற்று குற்றாலம், தென்காசி, கடலூரில் மழை பெய்துள்ளது. 2 மில்லிமீட்டர் 4 மில்லிமீட்டர் என்று இன்றும் அதே போல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்கும். சங்கரங்கோவில் வரை எட்டி பிடித்து சாரல் தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. காலங்குளம், சுரண்டை இந்த இடங்கள்லாம் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும், அதேவேளையில் பாபநாசம், அம்பை, திருநெல்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதையும் தாண்டி நேற்று கருங்குளம் வரை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைத்துள்ளது. இன்றும் கருங்குளம், ஆழ்வார், திருநகரி, ஸ்ரீவைகுண்டம் இந்த இடங்கள் வரை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை நேற்று மழைக்கு வடக்கு ஓரம் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்த்த பெரிய அளவில் மழை கிடைக்கவில்லை. இன்றும் வடக்கு பகுதியில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாகவும், தேனி மாநகரம், பெரியகுளம், உசிலம்பட்டி இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் மழை முன்னேறி வர வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் நேற்று வடக்கு பகுதி மழை கிடைத்தது. ஆனால் இன்று மதுரை மேற்கு பகுதி, வடக்கு பகுதி, தெற்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் தெற்கு பகுதி கமுதி தொடங்கி ராமநாதபுரம் வடக்கே பரவலான மழைப்பொழிவாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மிதமான முதல் சற்று கனமழையாகவும், ராஜபாளையம், ஸ்ரீபெரும்புதூர் இந்த இடங்கள் லேசான சாரல் தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கிழக்கே நேற்று சிவகாசி கிழக்கே வெப்பச்சல் மழை எதிர்பார்த்தோம். ஆனால் பெரிய அளவில் நேற்று மழை கிடைக்கவில்லை. இன்றும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை அதுவெளியில் மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் இந்த இடங்கள்லாம் இன்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தெற்கு பகுதி
வால்பாறைக்கெல்லாம் கனமழையாக கிடைக்கும். அதேவேளை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்கும். ஆனால் கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை, மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், ஆனமலை சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் நேற்று மழை கிடைத்தது. இன்றும் அதே போல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிணத்துக்கடவு வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வடக்கு பகுதியை பொறுத்தவரை இந்த காரமடை, அன்னூர் சுற்று வட்டாரங்கள், புளிஞ்சை, புளியம்பட்டி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றை விட இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். நேற்று புஞ்சை, புளியம்பட்டி, அவிநாசி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைத்தது. இன்றும் அதே போல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்தில் நேற்று ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தது. இன்றும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர் மாநகரம் வடக்கு பகுதி பரவலான மழைப்பொழிவு, கிழக்கு பகுதியும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் தெற்கு பகுதி தாராபுரத்தை பொறுத்தவரை காற்றுப்பகுதி என்பதால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் கிழக்கு பகுதி, திருப்பூர் மாநகரம், வடக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை ஈரோடு மாவட்டத்தில் இன்று நேற்றை விட இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்று ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைத்தது. இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும். அதே வேளையில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்களுக்கும் இன்று பரவலான மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கும் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி ஓர் இடங்களும், கரூர் மாநகரம் வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி பரவலான மழைப்பொழிவாக அமையும். அதேவேளை நாமக்கல் மாவட்டத்தில் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கு இன்று பரவலான பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்று டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைத்தாலும் இன்று பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும். அதாவது தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், வேதாரண்யம், முத்துப்பேட்டை, மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களும் பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும். நேற்று மயிலாடுதுறை, சீர்காழி பெரிய அளவில் மழை இல்லாட்டாலும் இன்று மழை கிடைக்கும். சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம், நெய்வேலி, அதேவேளை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, கடலூர், காரைக்கால் என்று இன்று அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கே வெப்பச்சலன மழை, மேற்கே தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஊட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து சாரல் மழையாகவும், கனவாய்ப்பகுதிகளுக்கு மிதமான மழையாகவும், மேற்கு தொடர்ச்சி மலைகள் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. கேரளாவுக்கும் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கே மழைப்பொழிவு இருப்பதை விட வடக்கே கேரளாவுக்கு பரவலான மழைப்பொழிவாக கனமழை, மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். நாளை ஆகஸ்ட் 8ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை மேலும் சற்று தீவிரமடையும். அதாவது தென் மாவட்டங்களுக்கு சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் வரை எட்டி பிடித்த சாரல் மழை கிடைக்கும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சலன சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தேனியில் பெய்யும் மழை வந்து மதுரை வரை சாரல் மழை எட்டி பிடிக்கும். அதேவேளை கர்நாடகாவில் பெய்யும் மழை முன்னேறி வந்து சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் வரை லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு முன்னேறி வரும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை நாளை தீவிரம் குறைந்தே காணப்படும். ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும். அதாவது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே லேசான மழைப்பொழிவாக இருக்கும். மற்ற இடங்களில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை வெப்பச்சலன தீவிரம் குறைந்து காணப்படும். அதேவேளை ஆகஸ்ட் 9ஆம் தேதியும் தமிழகத்தில் வெப்பச்சலன தீவிரம் குறைந்து காணப்படும். தென்மேற்கு பருவமழை சற்று வலுவாக இருக்கும். கணவாய் பகுதிகளுக்கு எப்போது வேணாலும் சாரல் மழை கிடைக்கும், மிதமான மழை கிடைக்கும். கணவாய் பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களை தாண்டி சாரல் மழை முன்னேறி வரும். உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி வரும் சாரல் மழை. ஆகஸ்ட் 9ஆம் தேதி வெப்பச்சலன தீவிரம் குறைந்து காணப்படும். ஆகஸ்ட் 10ஆம் தேதி இப்போது நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி சற்று ஆந்திராவுக்கு வடக்கே நகரும் என்பதால் மீண்டும் இரு காற்று இனவின் காரணமாக தமிழகத்தில் வெப்பச்சலன சற்று தீவிரமடையும். ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவாக இருக்கும். ஆகஸ்ட் 11ஆம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலன பரவலாக இருக்கும். அதேவேளை தென்மேற்கு பருவமழை கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை தொடர்ந்து கொடுக்கும் அளவுக்கு தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 13ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெப்பச்சலன என்பது கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு மட்டுமே கிடைக்கும் அளவுக்கு தொடர்ந்து வெப்பச்சலன தீவிரம் குறைந்து காணப்படும். தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 13, 14, 15 என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை சீராக தொடரும். தமிழகத்திலும் வெப்பச்சலன கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதிகளுக்கு தொடர்ந்து காற்றின் வேகம் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். 50 கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு அரபிக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவாகி அது
தென் மாவட்டங்கள் கேரளா இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும். இதன் காரணமாக தமிழகத்தில் தொடர்ந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வெப்பச்சலனை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.